ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. பொதுவா கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனியில நீங்க இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. குரு பெயர்ச்சி இருக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அதே போன்று ராகு கேது பெயர்ச்சி இருக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அஷ்டம சனியில நீங்க இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம் இது போல விஷயத்த நீங்க கடந்த ஆண்டுகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு விழுது. அதாவது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையுமே கொஞ்சம் கடுமையான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில சனீஸ்வரர் வர்றதால அஷ்டம சனியோட பாதிப்பில இருந்து நீங்க விடுபடலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அந்த 8ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம் இது போல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால ஜூன் மாதம் வரையுமே கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல, லாப நோக்கோட நீங்க செயல்படுவீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் அந்த லாபஸ்தானத்துல அமர்ந்து அவருடைய 5வது பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை விடும். அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதால முயற்சிகள் வெற்றி பெறும். சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும். இந்த குருவுடைய 7வது பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்துல விடும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த வருஷம் புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. காதல் திருமணம் பல நபர்களுக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை, பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும். அதே போன்று குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. ஏற்கனவே அங்க 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல. குருவுடைய பார்வையில இருக்கிறதால சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். நல்ல வரன் அமையும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். காதல் வெற்றி பெறும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். உங்களுடைய மகள்களா இருந்தாலும் சரி, இல்ல மகன்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதே போன்று குருவை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வராவுல பொதுவா. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால சுப விரய செலவு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமா ஏற்படும். சுப விரய செலவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5வது பார்வையா 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம், வீடு ஸ்தானம் அப்படின்னு சொல்றது பொதுவா. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அதிகமா ஏற்படும். அதாவது 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசைய சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கு. தாயாருக்கு வீண் மருத்துவ செலவுகள் இதுவரைக்கும் நீங்க செய்துட்டு இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த தாயாருக்கு செய்து வந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கே நீங்க மருத்துவ செலவுகள், விரைய செலவு நீங்க ஏற்படுத்திட்டு இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த செலவு அப்படிங்கிறது குறையும். சேமிக்கக்கூடிய பழக்கம் இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த குருவுடைய 7வது பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்றது. அப்படி 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். புதிய கடன் வாங்கி புதிய கடன் மூலமான விரய செலவு அப்படிங்கிறது சுப விரய செலவு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுப்பாரு. குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்து அஷ்டம சனியில நீங்க பிடியில இருக்கீங்க, கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தாலும் குரு பார்வை அங்க சனி மேல விழுவதால அந்த அஷ்டம சனியோட பாதிப்புல இருந்து கொஞ்சம் குறைவு உங்களுக்கு ஏற்படும். அதாவது
ஆசைப்பட்ட வாழ்க்கை சிறப்பான முறையில ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படும். பல நபர்களுக்கு திருமணம் நடக்கிறது, குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது. குடும்பம் இல்லாத நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா சனீஸ்வரருடைய நேர் 7வது பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறாப்ல. குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது சிதைஞ்சு போறக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவில சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது போல விஷயத்துலதான் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் இப்ப சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த குரு பார்வை விழுந்த பிறகு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பா ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும். பல நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சார்ந்த துறையில வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று வெளிநாட்டு யோகம் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது குடும்பஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்த்தாவே குடும்பத்தை விட்டு தள்ளி விலகி போகணும், பிரிஞ்சு போகணும் அப்படிங்கறதால வெளிநாடு செல்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படுத்தி கொடுப்பாப்ல இந்த குருவை பொறுத்த வரைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து படிப்புல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆசைப்பட்ட துறைக்கு படிப்பீங்க, பிடிச்ச துறைக்கு படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. தந்தை மகன் உறவு நிலை சிறப்பான முறையில இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு ஏற்படும். கொடுத்த காசு வரல, வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை அப்படிங்கிறது முற்றிலும் மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல இந்த குருவை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த ஜென்மத்துல அமர்ந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனிமையா உட்காந்து யோசிக்கிறது, செயல்படுறது, ஆன்மீக பற்ற கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். சன்னியாசி வாழ்க்கையை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பற்றை ஏற்படுத்தி கொடுக்கறதால இந்த 2026 முழுவதுமே சிவ வழிபாடு அதிகமா செய்தீங்க அப்படின்னா அந்த கேதுவுடைய பாதிப்புல இருந்து கொஞ்சம் குறையும். அதே போன்று அரசு அலுவலகங்கள் பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று சிதறு தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த கேதுவுடைய பிடியில இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால நல்ல வளர்ச்சி ஏற்படும். கூட்டு தொழில பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதால கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது தசா புத்தி வலிமையா இருக்கு, யோகாதிபதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா சுய தொழில் அப்படிங்கிறது தொடங்குங்க. இல்ல அப்படின்னா புதிய தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். வேலைக்கு செல்றதே ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். வேலையில பல பிரச்சனைகள் இருக்கு, இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். இருக்கிற வேலையை முடிஞ்ச வரைக்கும் தக்க வச்சுக்கிறது நல்லது. புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதனால இருக்கிற வேலையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவா இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா போனாலும் 2வது பகுதி அப்படிங்கிறது நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.